ஸ்வேதாஸ் கிச்சனில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு ரெண்டையும் எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ குழம்புக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். ரெண்டையும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, 5 பல் பூண்டு இதையும் தட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கணும். இது வதங்குற நேரத்தில் அரைச்சி வச்சுருக்க அந்த பருப்பில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கணும். 2 பச்சை மிளகாயும் நறுக்கி சேர்த்துக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் சோம்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வதங்கின வெங்காயத்தில் தேவையான அளவு புளி கரைசலை சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். உருண்டை போடும்போது குழம்பு திக்காயிடும், அதனால் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கணும். இது குழம்பு நல்லாவே கொதி நல்லா சுண்டி வரும்போது தான் அந்த உருண்டையை போடணும். இப்போ கலந்து வச்சுருக்க அந்த மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோ உருண்டை போட போகிறோமோ. இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறோம். 1/2 கப் தேங்காய் துருவல், கொஞ்சம் பட்டை ஒரு 2 துண்டு, 2 லவங்கம் இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கணும். இப்போ குழம்பு நல்லாவே சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் உருட்டி வச்சுருக்கிற அந்த வடையை எடுத்து இதில் போடணும். கரண்டியெல்லாம் போடாமல் அப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சா அது நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு புடலங்காய் பொரியல் தான் நான் செஞ்சுருந்தேன். தோலெல்லாம் சீவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் புடலங்காய். இந்த நறுக்கின புடலங்காவை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சாய்வாக வச்சுக்கணும். அப்போ அந்த புடலங்காயில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ குழம்பு நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சா ஒரு சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கணும். இப்போ இந்த புடலங்காயில் பாருங்கள் தண்ணி இருக்குது, அதெல்லாம் வடிச்சிட்டு புடலங்காவையும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றுக்கணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு கொஞ்ச நேரம் வெந்ததும் தேங்காய் துருவல் போட்டு இறக்குனா ஒரு சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடி.